श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् இரண்டாவது அத்தியாயத்தில் நாலாவது பிராமணம் மைத்ரேயி பிராமணத்தில் கடந்த சத்சங்கத்தில் அஞ்சாவது மந்திரத்தினை நம்ம நல்ல விசாரணை பண்ணி அதை முடிவு செஞ்சிட்டோம். கடைசியாக விசாரணை பண்ண விஷயம் அந்த கடைசி 2 வரி அந்த மந்திரத்தில் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அதில் உபயோகப்படுத்தப்பட்ட விதி லிங்கம் அந்த கமாண்ட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னே விஷயத்தினையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த 2வது ஃபேன் கூட போடுங்க. அந்த 3வது அதுல ஆத்மாவா அரே திரஷ்டவிய அந்த இடத்துல விதிலிங்கம் உபயோகப்படுத்தக்கூடாது. அங்க விதி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. திரஷ்டவிய அதுக்கு அடுத்த வரி விஷயத்துலதான் ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியானே அதே தவ்ய பிரத்யம் அங்க வந்தது. அதை சொல்லும் போது அந்த சில கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு விசாரணை பண்ணி அதுல 3 வகையான இந்த விதிலிங்கங்கள் முக்கியமா பேசப்படுறதுன்னு சொல்லி அதுல அபூர்வ விதி முதல்ல, 2வது நியம விதி, அடுத்தது பரிசங்கியா விதி அனு 3 விதிகளை பற்றி பேசியிருக்கோம். அந்த 3த்துல எது இந்த இடத்துல தவ்ய பிரத்யத்துக்கு விதி எந்த மாதிரி விதி எடுத்துக்கணும்னு கேட்கும்போது 2வது விதி நியம விதி. இது நியமம், ரிஸ்ட்ரிக்ஷன். அந்த நியமம் சொல்லும் போதே இதுதான் செய்யணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உபவாசம் விஷயத்தினை உதாரணம் கொடுத்தோம். உபவாசம் இல்லை, பரிசங்கியா விதியில தான் அந்த பர்மிஷன். இங்க கட்டாயமா ரிஸ்ட்ரிக்ஷன் தான். அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லும் போதே இன்னொன்னு பண்ணக்கூடாது. தானியத்தினை கையால அந்த உலக்க வச்சு அடிச்சுதான் பண்ணணும்னு சொல்லி அது மிச்சம் எதுவுமே உபயோகப்படுத்தக்கூடாது இருந்தா கூட. அதை போல் சொல்லும் போது அப்போ ஆத்மா பத்தி கேட்கணும், மனனம் செய்யணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அப்படி அந்த விஷயத்தை நம்ம அங்க பேசி முடிவு செய்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக அடுத்த மந்திரத்துக்கு போகணும். இப்போ அந்த 6வது மந்திரத்தில இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் நான் படிக்கிறேன். பிரம்மதம் பராதாயः யோ பிரம்மதம் பராதாத் யோ அன்யத்ர ஆத்மனः பிரம்ம வேத க்ஷத்ரம் தம் பராதாத்
யோ அந்யத்ர ஆத்மனः க்ஷத்ரம் வேத லோகாः தம் பராதுரியः அந்யத்ர ஆத்மனः லோகான் வேத தேவாஸ்தம் பராதுः யோ அந்யத்ர ஆத்மனः தேவான் வேத பூதானி தம் பராதுரியः அந்யத்ர ஆத்மனோ பூதானி வேத சர்வம் தம் பராதாத் யோ அந்யத்ர ஆத்மனः சர்வம் வேத இதம் பிரம்மா இதம் க்ஷத்ரம் இமே லோகாः இமே தேவாः இமானி பூதானீதகம் சர்வம் யத் அயம் ஆத்மா. இந்த 6வது மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். எதனாலன்னு சொன்னா அத்வைத ஸ்தாபன, அத்வைதத்தின் நிரூபணம் பண்ற ஒரு மந்திரமா இருக்கு. அப்புறம் வரப்போற அடுத்த விஷயங்களும் கூட அதே போல் இருக்கும். ஆனா இது முக்கியமா இந்த மந்திரத்தினே இப்போ ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி முடிச்சோம் இல்லையாங்க, இது ஸ்ரவணம். இந்த மந்திரம் ஸ்ரவணம், நல்ல ஸ்ரவணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய மந்திரங்கள் மனனம் பத்தி வரும். என்ன விஷயம் சொல்ற போதுன்னா இதுல இது முக்கியம். இன்னொரு காரணத்தினாலையும் சங்கரர் இந்த மந்திரத்தினை அடிக்கடிக்கு அவர் கோட் பண்ணுவார். இந்த மந்திரம் பல இடத்துல. இதோடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா ஆத்மா ஏவ இதம் சர்வம் அப்படின்னு அன்னைக்கு பேசியிருக்கோம். ஆத்மா ஏவ இதம் சர்வம், இது கரெக்டான கண்ணோட்டம். ஆத்மாத சர்வம் అనేది ரைட் விஷன். ஆனா இப்படி இல்லாம யாரு ஒருத்தன் எல்லாத்தையும் ஆத்மக்கு அப்பாற்பட்டத வேறேவா வெத்திரேகமா பாக்குறானோ, அப்படி பாக்குறவங்களை எல்லாருமே சுருத்தி இந்த மந்திரத்துல கண்டனம் பண்றது, நிராகரணம் பண்றது. அப்படின்னா ராங் விஷன்னு நிராகரணம் பண்றது, தப்பான கண்ணோட்டத்தினை நிராகரணம் பண்றது. தப்பான கண்ணோட்டம் என்ன? நான் பார்க்கறதில்ல, எனக்கு தெரியுறதில்ல, அது வேற, அது அனாத்மான்னு சொல்லி கூட இல்ல வேற அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்க்கறது தப்பான கண்ணோட்டம். இல்ல ஆத்மா ஏவ இதம் சர்வம்னு பார்க்கறது கரெக்டான திருஷ்டிகோணம். அப்படி சொல்லும் போதும் சமயக் தர்சனம் ஒன்றும், ரெண்டாவது அசம்யக் தர்சனம். அசம்யக் தர்சனம் இருக்கக்கூடாது, இருந்தா என்ன நஷ்டம் அப்படி అనేది மந்திரத்துடைய பதங்களை போல நான் இப்போ உங்களுக்கு அதோடைய சாராம்சத்தின்னு சொல்லணும். இதுல என்னன்னா நானும் எல்லாத்தையும் ஆத்மா ஆக எல்லாமே வேறேவா பார்த்தா, அனாத்மாவோ அது வேறேன்னு பார்த்தா என்னதான் நடக்க போறது? இப்போ என்னதான் ப்ராப்ளம், என்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும்? அது யாக்ஞவல்கர் இந்த மந்திரத்துல சொல்றாரு. என்ன தவறு அப்படி பண்ணா? அப்படி என்ன அர்த்தம்? துவைத்தம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆத்மான்னு சொல்லிக்கிறேன் ஒருவேளை சொல்லணும். ஆனா உலகமெல்லாம் வேற அப்படின்னு இந்த துவைத்தம் சொன்னா என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, இது பொதுவாவே விசாரணை பண்ணிருக்கோம். நீ அப்படி துவைத்தம் பார்த்தா த்விதீயாத்வை தயம் பவதி అని வேற உபனிஷத்துல, அதனால தைத்திரியத்துல இன்னும் கொஞ்சம் விவரமாவே
யதா ஹேவைஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே. யாரு ஒருத்தனும் இவ்வளவு பிசிறு உதரம் அந்தரம் பார்க்கறானோ, வேற்றுமை பார்க்கறானோ, அத அப்போ அவனுக்கு தஸ்ய பயம் பவதே. ஸோ ஆல்ரெடி நம்ம த்விதீயாத்வை பயம் பவதி, உதரம் அந்தரம் குறித்தே பயம் பவத்தின்னு படிச்சு பார்த்தோம். இப்போ அதே விஷயத்தினை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லணும். ஆனா பிருகதாரண்யகம் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ பிருகதாரண்யகம் இந்த விஷயத்தினே ரொம்ப அழகா வேற விதமா நார்மல் எக்ஸ்பிளனேஷன் அப்படி இல்லாம வேற விதமா கொடுக்கிறது. என்ன சொல்றது, என்ன கான்சிக்வன்சஸ் நஷ்டம் ஏற்படும்னா முதல் ஒரு ரீசன், எப்போ இன்னொன்னுக்குன்னு நான் செப்பரேட் பண்ணி அது அனாத்மானோ அது வேறன்னு சொல்றானோ என்ன ஆகும், லிமிட்டடா பாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். அதானே லிமிட்டடா பாக்குறேன், ஒன்ன மொத்தம் ஒன்னு பார்க்கல. அப்போ அப்படி பார்க்கறதுனால நீ லிமிட்டடா அப்படி பார்க்கும்போது உலகத்தை நீ வேற உலகம்னு முக்கியமா பீயிங்ஸ் இங்கெல்லாம் லிஸ்ட் கொடுப்பாரு. அதெல்லாம் ஒண்ணு கூட லிமிட்டடா பார்க்கும். இஃப் யூ see the world or the surrounding everything is other than me అని பார்க்கும்போது லிமிட்டட் ஆகி போயிடுச்சு. இல்லை எப்படி டைம் வைஸ் ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டட் ஆயிடுச்சு. அப்படி ஆக்கும்போது அந்த உலகம் நீ எதுன்னு வேறன்னு பார்த்தியோ அதையும் ஒண்ணு வேற பார்க்கும். இது ஒரு முதல் நடக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகே, அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்போ நீ லிமிட்டட் ஆகும்போது லிமிட்டட் அண்ணாவே மோர்டல் தானே. லிமிட்டட்னு சொன்னா அதுக்கு ஒரு அடிவு இருக்கு. அப்போ நீ அமிர்தத்துவம் అనేది அடைய முடியாது, நீ மோர்டல் ஆயிடுவே. அப்போ மோர்டல் ஆகும்போது லிமிட்டட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும், சம்சாரம் தொடங்கும். நீ அமிர்தத்துவம் அடையாது அது வேற விஷயம், பரமானந்தம் அடைய முடியாதுன்னு அது வேற விஷயம். ஏன் இந்த பரமானந்தம் அப்புறம் அமிர்தத்துவம் அనే வார்த்தைகள் உபயோகப்படுத்துறேன்னா, 5வது மந்திரத்துல அது முன்னாடி ஸ்டோரியில பார்க்கும்போது மைத்ரி என்ன கேட்டிருக்கா, நீ இப்படி எல்லாம் பிரிச்சு சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போறீங்க, இந்த சொத்து வச்சுட்டு நான் ஏதேதோ பண்ணி எனக்கு அந்த அமிர்தத்துவம் கிடைக்குமான்னு கேட்டான். அவ இல்ல அது கிடைக்காதுன்னு சொல்லி அக்னிவர்கர் சொன்னார். அதனால அப்போ நீ லிமிட்டட் ஆயிடுற, அதனால நீ மோர்டல் ஆயிடுற, சம்சாரி ஆயிடுவே. அப்புறம் சோ வாட், சம்யோக வியோக ப்ராப்ளம் வரும். அதுதான் நமக்கு சுத்தி. யாரு கூடாவது சம்யோகம் அசோசியேஷன்னால சிலவாட்டி சுகம் வரும், அசோசியேஷன்னால சிலவாட்டி துக்கம் வரும். அசோசியேஷன்னால சில பேருக்கு சிலவாட்டி சுகம் வரும், சில பேருக்கு துக்கம் வரும். அசோசியேஷன், டிஸ்அசோசியேஷன், சம்யோக வியோக துக்கம். இந்த சம்யோக வியோகங்கள் உங்க மேல எஃபெக்ட் பண்றதுன்னா இமோஷனலி சைக்கலாஜிக்கல்லி யுவர் ஏ சம்சாரி தான் அர்த்தம். அப்போ உபனிஷத்து இங்க அப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லாம இந்த விஷயம் இப்படி என்ன சொல்றதுன்னா, தனிப்பட்ட ரீதியில சொல்லும் போது என்ன சொல்றதுன்னா, எப்போ நீ அதர் திங்ஸ் எல்லாம் உனக்கு வேற பாக்குறியோ, நீ என்ன பண்ண, உன்னை நீயே அதுல செப்பரேட் பண்ணிக்கிட்ட. நீ உன்னை நீயே அதுல செப்பரேட் பண்ணிக்கிட்ட. அப்போ செப்பரேட் என்ன, டிவிஷன். சரியா, டிவிஷன் செப்பரேஷன், அண்ட் செப்பரேஷன் அண்ணாவே ரிஜெக்ஷன். இன்னும் ஒரே மாதிரி தான், ஆனா என்ன நடக்கிறது, டிவிஷன் ஆயிடுச்சுன்னா செப்பரேட் ஆயிடுச்சு, செப்பரேஷன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. சரியா, அப்போ நீ வேற பாக்குறதுனால அது எல்லாத்தையும் நீ அனாத்மா பண்ணிட்ட. அப்படி ஏன் அப்படி அனாத்மா பண்றதுனால ப்ராப்ளம் என்ன சொன்னோம், அப்போ அதெல்லாம் ஒன்றும் நேசிக்காது.
உன்னை ரிஜெக்ட் பண்ணும். எதனால? முதல் சூத்திரம், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நீ ஆத்மா நினைச்சா, ஆத்மா எனக்காக தானே, என் சுகத்துக்காகனே. அப்போ ஆனா நீ அதனை ரிஜெக்ட் பண்ண, அதனை ஆத்மாவை பார்க்கல. அப்ப அது கூட அவங்களுக்கு கூட ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதி. அப்போ ஒன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? எல்லோரும் கடைசியில் ஆத்மனிதான் நேசிக்கிறாங்க. இப்ப அந்த ஆத்மனிதான் நேசிக்கிறாங்கன்னு இப்ப ஆத்மா பலதா இருக்கும்போது ப்ராப்ளம் வருமா இல்லையா? அசோசியன் டிசோசியன் எல்லாம் வருது. அதனால சர்வத்திர ஆத்மா ஆத்மதான் இருக்குன்னு தரிசிச்சா தவிர இந்த சம்சாரம் ப்ராப்ளம் போகாது. சரியா? அப்போ ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அనే விஷயத்துக்கு இங்க உபனிஷத்து என்ன சொல்றன்னா, நீ ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த உலகமும் ஒன்று ரிஜெக்ட் பண்ணும். நீ அதனை ஆத்மனிதான் எல்லாரும் நேசிக்க முடியும். அப்போ அனாத்மனை நீ எப்படி நேசிக்க முடியுமா? நீ அது அனாத்மான்னு சொன்னா, அந்த ஆத்மனை பார்க்கலன்னா, அது வேறா பார்த்தா, நீ அது ரிஜெக்ட் பண்ணியாச்சுதா. கண்டிப்பா அப்போ நீங்க யூ cannot லவ் இட். யூ cannot லவ் பண்ண முடியாது. எது அந்த முதல் கொட்டேஷன் மனசுல வச்சு பார்த்தா. அப்புறம் இந்த டிவிஷன், செப்பரேஷன் அண்ட் ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் అనేది ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம். The fear of rejection is unbearable. மனுஷனை பொறுத்த வரைக்கும் செப்பரேஷன் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. அதனாலதான் என்ன என்னுடைய குரு ரிஜெக்ட் பண்ணுவாரோ అని శిష్యానికి భయం. భర్త భార్యని రిజెక్ట్ பண்ணுவாங்களோ అని சொல்லி భార్యకి భయం. அதேபோல் భార్యకి భర్త రిజెక్ట్ பண்ணுவானான்னு. భక్తனுக்கு பகவான் ரிஜெக்ட் பண்ணுவாரோ అని భయమோ பயம். பாத்தீங்களா? ரிஜெக்ஷன் అనేది வயசாகும்போது இன்னும் நிறையவே தெரியும். நம்ம குழந்தைகள் நம்ம எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. வயசாக ஆக அவங்க தூரம் போக வேண்டியதாச்சு, போயிட்டாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இல்ல, நேரோ மைண்டட்னஸ், வந்த மருமகளோ வந்த சன்னில்லா எல்லாரும் யாருக்கு பிராட் மைண்ட் எங்க இருக்கு? இந்த ஞானம் இல்லைன்னு எங்க இருந்து வரும்? அப்போ கண்டிப்பா ஒரு மனுஷன் வயசாகி ஆகும்போதும் அந்த லோன்லினஸ், என்னை ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன யாரும் கண்டிக்கிறதே இல்லை, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறதே இல்லை, அவங்களுக்குள்ள என்னென்னமோ பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இது பிசிக்கல் ரிசெக்ஷன் இல்லை. பிசிக்கல்லாம் வீட்டில் தான் வச்சுக்குவாங்க, டாக்டர் கிட்ட கொண்டு போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. பட் இவனுக்கு என்ன ஃபீலிங்கன்னா, அவங்கள என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ, அப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு உள்ள சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எமோஷனல்ல ஏற்படும். அதனால இந்த ரிஜெக்ஷன் అనేది இது எதுக்கு இது பேசுறோம்? பர்சனலுக்கு கொண்டு வந்துட்டோம். நீ ரிஜெக்ட் பண்ணி பார்த்தா உலகம் ஒன்று ரிஜெக்ட் பண்ணும். சரியா? ஆனா அவங்க என்ன பிசிக்கலா ரிஜெக்ட் பண்ணலையே, ஆனா அவங்களுடைய பிஹேவியர் பார்த்து அவங்களை நீ ஆத்மாவை பார்க்காம, ஆத்மால எந்த விதமானது இல்லை, யாராவது ஏதாவது அப்படி பிஹேவ் பண்றாங்க, அது அனாத்மா பிஹேவ் பண்றதை, மனசு பிஹேவ் பண்றதை நீ எடுத்துக்க முடியறதா? அப்படி நீ எடுத்துக்கணும்னா அங்க அனாத்மா சரீர மனசுன்னு மித்யாத்வம் பண்ணி அங்க இருக்கிறது ஆத்மாதான், பூர்ணந்த நானும் ஆத்மாதான், அப்போ என்னை ரிஜெக்ட் பண்றாங்க அనే இந்த பாவனை, இதெல்லாம் இந்த பயம், இதெல்லாம் சைக்கலாஜிக்கல்ல எனக்கு வருது இல்லையா? அதின்னு நீ தாண்டி வரணும். அதனாலதான் சில வாட்டி நம்ம குழந்தைகளை கூடவோ யாருக்கிட்ட அப்படி பேசி அவங்க ஒருவேளை நான் ரிஜெக்ட் பண்றேன்னு நினைச்சுக்குவாங்களோன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கட்டி பிடிச்சிக்குவோம். கட்டி பிடிச்சிக்குவோம்.
ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்டாவே இப்படி எங்காவது சரி ஆபீஸ்ல கொலீக்ஸ் ஆகுது வெளியில ஆகுது எங்க அந்த ரிஜெக்ஷன் பண்றது అనేది ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க అనేది வந்து தாங்க முடியாத ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ஆனா வேதாந்தம் படிச்சு நீ இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கணும் நீ? சரியா? உலகம் உடைய தீர் இப்படிதான் நீ வச்சுக்கோ. நீ பாக்குறது ஆத்மாவாக தான் பாரு. நீ அனாத்மா அந்த மனசு அவங்க சேஷ்டைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உன்னுடைய எமோஷனல் சைக்கலாஜிக்கலாவும் நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆக்செப்ட் பண்ணும். எப்போ ஆக்செப்ட் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஆத்மாதான் சர்வம் இதம் అనేది வந்தா தவிர அது நடக்காது. சரியா? அதனால நீ உலகத்தை ரிஜெக்ட் பண்ண, உலகம் நோட்டீஸ் பண்ணது. நீ உலகத்தை ஃபுல்லா அனாத்மாவை பார்த்தா இல்லையா, அனாத்மாவை நேசிக்க முடியாது இல்லையா, ஆத்மனஸ்து காமாய் இல்லையா, நேச்சுரலி யூ கேனாட் லவ் தி என்டையர் வேர்ல்ட் எவ்ரிபடி. அதனால எப்போ நீ உலகத்தை நீ அதர் திங்ஸ் அனாத்மாவை பார்த்தாவோ அதெல்லாம் கூட உன்னை அனாத்மா தான் பார்க்கும். ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் லைக் தானே. ஆனா இப்ப அவங்களுக்கு புரிஞ்சுக்கல, இப்ப அவங்களுக்கு மாதிரி சொல்லணும், அவங்களுக்கு எதுவும் சொல்லணும், நீ ஒண்ணு நீ புரிஞ்சுக்கோ, நீ புரிஞ்சுக்கோ. நேற்று ஒரு கதை சொன்னேன் இங்கிலீஷ்ல, நீ உங்களுக்கும் சொல்லியிருக்கிறது முன்னாடி. அவன் ஒருத்தனை வந்து நான் புழு அணிய நினைச்சுக்கிறேன். அவனை ஒரு வாம், இந்த வாம் சொல்லிட்டு அவனுக்கு பயம். சைக்கலாஜிக்கல்ல ஏதாவது இப்படி வரலாம் நிறைய பேருக்கு பயம். அவன் ஒரு புழு நினைச்சுக்காட்டி படகு அப்படியே ஒரு ப்ராப்ளம். அதனால பறவை பார்த்தா பயம். ஏன் பறவை வந்து எந்த புழு டக்குன்னு எடுத்துட்டு போறான். அதனால இவன் பறவை பார்த்து உள்ள ஓடி போயிடுவான். ஏன்னா புழு இப்படி. சரி, டாக்டர் கிட்ட கொண்டு போயிட்டான். டாக்டர் அங்க வச்சுட்டு இவனுடைய ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப நாள் வச்சு சொல்லி கொடுத்தாரு, நீ புழு இல்ல, நீ வந்து மனுஷன், பாரு கண்ணாடி பாரு அப்படின்னு சொல்லி புழுன்னு காட்டி, நீ எங்க அது எங்க அது நீ எப்படி ஆயிடுவேன்? சரியா? நீ மனுஷன் தானே? ஆமா சார், மனுஷன் தான், மனுஷன் மனுஷன். இப்படி ட்ரைனிங் பண்ண சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி போதும், இப்போ யூ ஆர் பெட்டர், ஃபீலிங் குட், நீ டிஸ்சார்ஜ் பண்றேன்னு அனுப்புறேன். அவர் டிஸ்சார்ஜ் பண்ண உடனே வெளியில வந்தா முதல் ஒரு பறவை பார்த்தான். அவ்வளவு நாளைக்கு அந்த பறவை அந்த பக்கம் இல்லாத இடத்துல இவன் வச்சுட்டாங்க. இப்போ வெளியில வந்த உடனே ஒரு பறவை பார்த்து திரும்பி ஓடி ஓடி, டாக்டர் டாக்டர் டாக்டர். அந்த பறவை உட்கார்ந்து இருக்கு. அது உட்கார்ந்துட்ட, உனக்கு என்னப்பா, நீ மனுஷன் தானே, நீ மனுஷன் தானே, மனுஷன் தானே சொல்லி கொடுத்த, நீ சரியான்னு சொன்னியே, அப்பயே உனக்கு அந்த நீ புலிலி மனுஷன் தானே? ஆமா, நான் மனுஷன் தான். அப்பயே பயப்படுறேன்னு. டாக்டர், நான் மனுஷன் சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நான் புழு இல்லைன்னு பேர்டுக்கு டீச் பண்ணீங்களோ, ப்ராப்ளம். நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இவனுக்கு ப்ராப்ளம் போயிடுச்சுன்றீங்களா? போல. ஆனா லாஜிக்கலா நீ எனக்கு சொல்லி கொடுத்தேன், பேர்டுக்கு நீங்க டீச் பண்ணலையே, அப்படி இருக்கக்கூடாது. சரியா? அதனால இன்னொரு ரகசியம் என்னன்னா, அக்னிவல்கர் சொன்னது ஆத்மனஸ்து. எப்போ நான் உங்களை யாருனாவது எந்தாவது நீ வேறன்னு பார்த்தாச்சுன்னா நான் வந்து உங்களை உண்மையா நேசிக்க முடியும். ட்ரூலி ஐ cannot லவ் யூ இஃப் ஐ see you as separate. நீ ரொம்ப சூக்ஷ்மம். அது அந்த கொட்டேஷனுடைய ரூட் இங்கதான் இருக்க. சரியா? அப்போ போய் நம்ம லவ் எல்லாமே விட போய் தான். அதனால அதே போல் அவங்களும் ஒன்னும் லவ் பண்ணல, ட்ரூவா லவ் பண்ண முடியல. ட்ரூவா யாரும் லவ் பண்ண முடியாதுன்னு தானே சொன்னோம். அப்ப நீ எதிர்பார்க்கிறேன் எதுக்கு? சரி, இதுதான் ரெண்டும் ஆங்கிள்ஸ். நீ வேறா பார்த்தா எல்லாத்தையும் லவ் பண்ண முடியாது. நீ ரிஜெக்ட் பண்ணா அதனால நீ லவ் பண்ணல, அவங்களும் நீ ஒன்னு லவ் பண்ண முடியாது. நீ ரிஜெக்ட் பண்ணா உலகமும் அனாத்மாவும் ஒன்னு ரிஜெக்ட் பண்ணும்.
இப்படிப்பட்ட கான்சிக்வன்சஸ் அதில் இருக்கு இதுலன்னு சொல்லி இந்த மந்திரம் படிக்கும் போது இப்போ பராதாத்தனை ஒரு பதம் நிறைய வாட்டி வந்துச்சு. பராதாத்தன் அர்த்தம் ரிஜெக்டட் అని అర్థం, ரிஜெக்டிங் అని అర్థం. சரியா? இப்போ நம்ம பேசின விஷயம் எல்லாம் முக்கியமா ஒரு மனுஷனுக்கு வயசாகி சரீரம் ஊடுறதுக்கு முன்னாடி குடும்பத்துல அங்க வர இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரத்துக்கு வேண்டிய சூத்திரங்கள் இதெல்லாம். சரியா? ஏன்னா எனக்கு எப்போ உபயோகப்படணுமோ எந்த சிச்சுவேஷன்ல இந்த வேதாந்திர சூத்திரங்கள் எனக்கு அப்போ அப்படியே பிரயோஜனப்படணும் இல்லையோ. ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். முக்கியமா 3 விஷயங்கள் தான் ரொம்ப மனுஷனை பயப்படுத்தும். மூப்பு, வியாதி, மரணம். அந்த சமயத்துல நடக்கிற சுத்தி இருக்கிற அவங்களுடைய இது ரிஜெக்ஷன் இதெல்லாம் தாங்க. சரியா? அதுக்கு பரிபக்குவத ஞானம் இருந்தா தவிர முடியாது. அப்போ நம்முடைய லட்சியம் என்ன சொன்னோம்? பரமானந்த பிராப்தி. அதுதானே அங்க சொன்னோம். பரமானந்த பிராப்தி இஸ் ஈக்குவல் டு ஆத்ம பிராப்தி. நல்ல தெரிஞ்சதா? என்னன்னு பரமானந்த பிராப்தி என்னன்னு சார்? பரவான்னம் பண்ணி செய்யறதா? பரவான்னம் தெரியுமா? தெலுங்குல பாயசத்தை பரவான்னம்னு சொல்லுவோம். பரம அன்னம், பரமான்னம் பாயசத்துக்கு. ஸோ பரமானந்த பிராப்தி இஸ் ஈக்குவல் டு ஆத்ம பிராப்தி. ஆத்ம பிராப்தி இஸ் ஈக்குவல் டு ஞான பிராப்தி. ஆத்மா எப்படி கிடைக்கும்? ஞான பிராப்தி தான். அப்போ இந்த ஞான பிராப்தியே ஆத்ம பிராப்தியா இருக்கு. ஆத்ம பிராப்தியே பரமானந்த பிராப்தி இருக்கும்போது இது என்ன மீன்ஸ் அதான் ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியான்னு அங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த எமோஷனல்லா ரிஜெக்ட் பண்றாங்க அనే இமோஷனல்லா வீக்கா இருக்கிறதுக்கு தான் சம்சாரம் అనేది మొత్తத்திనే அங்க போட்டுள்ளோம். இமோஷனல் டிபெண்டன்சி இஸ் கால்டு சம்சார. சரீரம் இருக்கிறதோ இன்டராக்ஷன் விவகாரம் பண்றது ஒன்றும் அது பாட்டு இருந்தே போட்டோம், நடக்கட்டுமே. பட் இமோஷனல் டிபெண்டன்சி இதுதான் மெயினா வேதாந்தத்துடைய பிரயோஜனம். இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் வர. சரி, இப்போ இந்த மந்திரத்துல பார்த்தோம்னா சில உதாரணங்கள் சொல்லி நீ இவங்களை ரிஜெக்ட் பண்ணா அவங்க ஒன்று ரிஜெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்கறது. ஒரு 5 உதாரணம் கொடுக்கறது. அதுல என்ன சொல்றதுன்னா பிரம்மானே வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பிரம்மான்னா இங்க பிராமண வர்ணம். பிராமணங்களை நீ திரஸ்காரம் பண்ணா, திரஸ்காரம்னா அவங்க ஆத்மா இல்லைன்னு வேறேன்னு பார்த்தா அவங்கள ஒண்ணு திரஸ்காரம் பண்ணுவாங்க, ஒன்னு அனாத்மாவை தான் பார்ப்பாங்க. அதே போல் க்ஷத்திரம் அப்படின்னா க்ஷத்திரிய வர்ணம். நீ க்ஷத்திரிகள் அப்படி பார்த்தா அவங்க வேறன்னு உன்ன அவங்க வேற பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் லோகங்கள் எல்லாம் வேறு. இந்த 14 லோகங்கள் இருக்குல்ல, என்ன வேற என்ன? எனக்கு வெளியில தனியா இருக்கு. நான் வேற, இந்த லோகங்கள் வேற. நான் வேற, பிராமணர்கள் வேற. உதாரணத்துக்கு 5 லோகங்கள் வேற இல்லை. லோகங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. லோகத்துல நான் இல்லை, லோகங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. எந்த நானும் அனந்த சர்வ வியாபி ஆத்மாவா இருக்கிற எனக்குள்ள இருக்கேன். அப்ப நீ லோகங்களை நீ திரஸ்காரம் பண்ணி அதெல்லாம் அனாத்மா அது வேறன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு அனாத்மாவை திரஸ்காரம் பண்ணு. சரி, தேவர்கள் எல்லாம் தேவான, அந்த தேவத்தை வேற இந்த தேவத்தை வேற அவங்க வேற, அவங்க எல்லாரும் நீங்க வேற ஆத்மா இல்ல, ஆத்மாக்கு அவங்க தனியா வேறவா இருக்காங்கன்னு சொன்னா ப்ராப்ளம். அவங்க எல்லாரும் ஒண்ணு கூட அப்படிதான் தாசனாவின் அப்படி இருங்கன்னு சொல்லி பசுவனா தேவானாம் பசுவாவே இருப்பான். ஒன்னு அனாத்மாவை தான் பார்ப்பேன். கடைசியாக பூதானி அப்படின்னு சொல்றாரு. இங்க பூதானின்னு சொன்ன பஞ்சபூதங்கள் இல்ல, எல்லா ஜீவராசிகள். எல்லா ஜீவராசிகளும் நீ முக்கியமா லிவிங் பீயிங்ஸ் பத்தி சொல்றாரு.
அதெல்லாம் நீ வேற நினைச்சா உன்னு அதெல்லாம் வேற பார்க்கும். அப்போ அபூர்ணத்துவம் இருந்துட்டே இருக்கும். அதனால எதுவுமே ரிஜெக்ட் பண்ணாதே. எதுவுமே தனியா உனக்கு தனியா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்காத. நீ ஆத்மா, அந்த ஆத்மாவாதான் சர்வம் இதம் ஜெகத்து அப்படின்னு சொல்றது ஒரு 5 உதாரணம் கொடுத்திருக்கேன். இந்த பராதாத்தனை பதத்துக்கு சங்கரர் ஒரு அழகான வியாக்கியானம் கொடுக்கிறார். ஜெனரல் மீனிங் ரிஜெக்ஷன். என்ன கொடுக்கிறாருன்னா, அந்த ரிஜெக்ஷன் பண்றது என்ன, உன்னை நீயே புருஷார்த்த பிரஷ்டம் குறியாத்து. நீ புருஷார்த்தமான மோட்சம், பரமானந்தம், ஆத்மானே அந்த மோட்ச ஞானம் அது அடியாமே உனக்கு நீயே தடமா நிக்கிற. புருஷார்த்த பிரஷ்டம். எனக்கு புருஷார்த்தத்துக்கு நீ போக முடியாது. புருஷார்த்தம் மோட்சம். மோட்சம் என்ன, பரமானந்தம். பரமானந்தம் எப்படி வரும், ஆத்ம பிராப்தினால. ஆத்ம பிராப்தம் ஞான பிராப்தினால. இந்த செப்பரேஷன் ரிஜெக்ஷன்னால உனக்கு நீயே அந்த புருஷார்த்தத்தை லாய்க்கு இல்லாதவனா செஞ்சுக்கிறே. I myself make myself unfit for பூர்ணத்துவம். புருஷார்த்தம் இஸ் பூர்ணத்துவம் அப்படின்னும் எனக்கு நானே பண்ணிக்கிறது போல் ஆயிடும். அதுதான் அர்த்தம் பராதார்த்தனது. ನಾನು இப்போ ஜீவர்களுக்கு பூதானன்னு சொன்னாங்க. மிச்சம் வஸ்துகள் எல்லாம் என்னன்னா, மிச்சம் வஸ்துகள் எதுவுமே அப்படி தனியா ஒண்ணு இல்லை. உதாரணத்துக்கு இந்த வாட்ச் வேற அப்படின்னு நான் சொன்னா, உதாரணத்துக்கு இது என்ன ஆயிடுச்சு, அந்த வாட்ச் வேற ஆயிடுச்சு. நான் செப்பரேட் பண்ணதுனால அது எனக்குள்ள இன்க்ளூட் ஆகலையா, என்னோட பூர்ணத்துவம் குறைஞ்சிச்சு. பூர்ணத்துவம் குறைஞ்சிடுச்சு. சார் ஏதோ ஒன்று தானே, என்ன 100 - 1 = 99. சார் ஒன்று தானே சார் மைனஸ் அண்ணா, 100 100 இல்லையே. பூர்ணத்துவம் என்னன்னு 100 100 இருக்கணும் இல்லையா. உதாரணத்துக்கு இது எப்படி நான் ஆகும்னு நீதான் இது. ஏன் நீ சத்திச்சிட்டு தானே, இதையும் சத்தா இருக்குல்ல, எக்ஸிஸ்டன்ஸா இருக்குல்ல. அதுக்கப்புறம் நாம ரூபம் இதெல்லாம் காணப்படுறதில்ல, மித்யானே இது பண்றோம், அது வேற விஷயம். இப்போதைக்கு சர்வம் ஆத்மான்னு சொல்றோம். அப்போ ஜெகத் விஷயம் என்னன்னு வரும், அது மேலும் டிஸ்கஷன்ல வரும். புரிஞ்சதா? இப்படி ஒண்ணுக்கே நான் இவ்வளவு என்னோட பூர்ணத்துவம் குறைஞ்சதுன்னா, ஏதாவது நான் தள்ளி வச்சா என்னோட பூர்ணத்துவம் குறையுது. அதுக்கு ஒன்றும் ஆகல, அது ஒன்றும் சொல்லல. புரியுது? அதுக்குதான் புருஷார்த்த பிரஷ்டம் புரியாதன. பொதுவா என்ன சொல்றோம், இந்த அப்படி பண்ணா அந்த வாட்ச் தான் காரணம் என்னோட பூர்ணத்துவம் இல்லாம அது தனியே போய் நிக்கிறது என்ன, அது ஒன்றும் பண்ணல. யூ ஆர் ரிஜெக்டிங் இட் அண்ட் யூ ஆர் பிகமிங் இன்கம்ப்ளீட். சரியா? அதனால இதுக்கு என்ன சொல்லணும்னா, எல்லா எக்ஸாம்பிள் சரி, இந்த உயிரில்லாததானே சித் இல்லை, இதுல எக்ஸ்பிரஸ் ஆகல. இது பதில சரி நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம், என்ன அபூர்ணம் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம். We are giving the key or the permission to anybody or anything. இதனால by rejecting to make us அபூர்ணம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த புருஷார்த்த பிரஷ்டம் குறியாத்தன எதுக்கு இது புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அது எது சம்ஸ்கிருத பதமாக நின்று போயிடும்.
எப்படி அவங்க சொன்னாங்களே, அவங்கள சொல்லலையே, அவங்க பூர்ணத்துவம் தெரியாது, அவங்க கிளாஸ் அது சொல்லலப்பா. நீ எப்போ அவங்க ஆத்மா இல்ல வேறே நினைச்சாவே நீ அவங்களுக்கு சாவி கொடுத்த. என்ன அது? உன்னோட அபூர்ணத்துவம் குறைக்கிறது. அதனாலதான் நான் இப்படி, என் கதி இப்படி, என் வாழ்க்கை இப்படி, நான் என்ன, நான் அல்பம், நான் ரொம்ப மட்டம். ஏன் இதெல்லாம் ஏன் வருதுன்னு நீ எங்க, நீ நினைச்சுக்கிறது எங்க? இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. புரியுதா? அதனால இந்த மாதிரி அந்த உதாரணங்கள் சொல்லிட்டு பிரம்மம் க்ஷத்திரம் தேவானாம் லோகாகான்னு கடைசியில எவ்வளவு சொல்ல முடியும்? அதனால உங்க மாஸ்டர் சொல்லுவாரு, சர்வம் சொல்லிட்டாரு அங்க. அதனாலதான் நான் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். சர்வம் ஏதாவது சர்வத்தனை எல்லாம் சேர்த்துக்கோ. நீ அது வேறு நினைச்சா உன்னுடைய பூர்ணத்துவம் அந்த அளவுக்கு குறையிறது. உன்னுடைய அடிமைக்கு, உன்னுடைய கவலைக்கு, உன்னோட சம்சாரத்துவத்துக்கு, உன்னோட அபூர்வத்துவத்துக்கு நீயே காரணம் ஆயிடுவே. சரி, இங்க வரைக்கும் என்ன சொல்லிருக்க? நெகட்டிவா சொல்லிட்டாரு. எல்லாம் பண்ணக்கூடாது, வேற பார்க்கக்கூடாது, ஆத்மாவாதான் பண்ணலன்னு இப்படி ஆகும், எல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணும், உன்னோட அபூர்ணத்துவம் பூர்ணத்துவமும் உனக்கு வராது, உன் அபூர்ணத்துவம் போகாது சொன்னதுக்கு அப்புறம் இப்போ பாசிட்டிவா அப்ப என்ன சரி சொல்லு? பாசிட்டிவா சொல்லணும் இல்லை எல்லாம் நெகட்டிவா சொல்லிட்டேன். அதனால தாங்க பதங்கள் எல்லாம் திரும்பி திரும்பி அதே இருக்கு. பராதாத்து என்ன அதெல்லாம் ஒண்ணு கூட பராதாத்து ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணும். பாசிட்டிவா சொல்லும் போது இப்படி ஆக்னிவல்கர் அந்த விஷயத்தினை சர்வம் ஆத்மா அகம் அகம் சர்வம். ஆத்மானே அகமன்னாவே ஆத்மா, இன்னொரு வார்த்தை தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இந்த படிய பழக்கத்தினால் அகமனேது ஒரு அகங்காரம் அது ஞாபகம் வராமல் இருக்கிறது. அகம் ஆத்மா பிரம்மா சைத்தன்யம் இதெல்லாம் சேர்க்கிறோம். அகமன்னாவே அகம். எது நெகட் பண்ண முடியாதோ, எது நீ டிஸ்ட்ராய் பண்ண முடியாதோ, எது நீ ஹனனமன கொலை நீக்க முடியாது, யூ கேனாட் ரிஜெக்ட், அது அகம், அதுதான் எட்டர்னல். அதனால அகமே போதும் வார்த்தை. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் தான். அப்போ இந்த ஸ்லோகம் சிரவணத்தி ஸ்லோகம் சொன்னோம். இப்போ உனக்கு இது புரிஞ்சதா? நீ ஒழுங்கா சிரவணம் பண்ணியா? நீ ஒழுங்கா சிரவணம் பண்ணிருந்தா அதோடைய பலம் என்னன்னா சர்வம் அகமேவ. அதனால இது சிரவண ஸ்லோகம் சொன்னது. அப்படி சரியா இதுதான் சரியான சிரவணம். எது? அகம் ஏவ சர்வம், சர்வம் அகமேவ. புரிஞ்சுது? இதுதான் கரெக்டா கேட்க வேண்டும். அதுதான் பலம். சரி, இவ்வளவு கிளியரா இப்படி எல்லாம் புரியறபோல் சொல்லி பேசினதுக்கு அப்புறம் கூட நாம இன்னும் அசட்டுத்தனமாவே இருக்கிறோம், அசடாவே இருக்கிறோம், மூர்க்கனாவே இருக்கிறோம். அப்போ நம்ம அசட்டுத்தனத்துக்கு மூர்க்கத்துவத்துக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். இன்னைக்கு இதுக்கு மேல என்ன சுலபமா சொல்றது? அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த விதமா கிளியரா இப்போ இந்த விதமா இன்னும் அடுத்து ஒரு வரி வரப்போறது, முக்கியமான வரி. வேற எந்த உபனிஷத்திலோ வேற எங்கேயுமே இப்படி சொல்லல, இந்த விதமா சொல்லல. சரியா? ஆத்மா எவ்ரிவேர் அதெல்லாம் பேசிட்டோம் தவிர இந்த ரிஜெக்ஷன், டிவிஷன், செப்பரேஷன், ரிஜெக்ஷன்
நீதான் உன்னோட அபூர்ணத்துவத்துக்கு நீயா வேணுமனு போய் எல்லாருக்கு என்ன அபூர்ணம் பண்ணுங்க, என்ன அபூர்ணம் பண்ணும்போது நீ அவங்க ரிஜெக்ட் பண்ற. உன் அபூர்ணத்துவம் அப்படியே சாஸ்வதமா இருக்கிறது, வேற எங்கேயுமே சொல்லலை இப்படி. ஸோ இதுதான் யூனிக்னஸ். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, நம்ம அதை விசாரணை பண்ண போறோம். முக்கியம் அது பாருங்க. 6வது மந்திரத்தில் எங்க நின்று அந்த கடைசியில் பார்க்கும்போது சர்வம் வேத இதம், நீங்க சொல்லுங்க இது என்ன, இது மகா வாக்கிய உபதேசம் போல். சர்வம் வேத இதம் பிரம்மா, கீழே நின்று இழந்து ஜஸ்ட் 1.5 லைன் ஒன்லி தெரிஞ்சுதா? சர்வம் வேத இதம் பிரம்மாச்ச இதம் க்ஷத்ரம் இமே லோகாஹ இமே தேவாஹ இமானி பூதானே. இங்க வரைக்கும் மேல சொன்னதெல்லாம் வேர்ட்ஸ் ரிப்பீட், அதனால அதே திரும்பி ரிப்பீட் பண்ணி நான் என்னென்ன சொன்னேன்னு பார்த்தேன். அதுல எல்லாம் இன்க்ளூட் ஆயிடுச்சுல்ல. சொல்லி இதகம் சர்வம் யத் அயம் ஆத்மா. அப்புறம் வீட்டுக்கு போய் இப்போ பென்சில் அண்டர்லைன் பண்ணுங்க, இது மகா வாக்கியம் போல். எங்க முக்கியமா இதகம் சர்வம் எது அயம் ஆத்மா. அயமாத்மா பிரம்ம மகா வாக்கியம் எங்க வந்துச்சு? மாண்டுக்கியத்துல வந்தது. பாத்தீங்களா? இப்ப அந்த மகா வாக்கியம் மறுபடியும் இங்க வந்தது போல ஆயிடுச்சா? அது ஜஸ்ட் புரியறதுக்கு தான் மேல அதெல்லாம் கூட இல்லைன்னா கூட இதகம் சர்வமன்னாவே அதுல அந்த சர்வமாமா எப்படி சொல்லணும்னா சங்கரர் பாஷ்யத்துல இந்த கை ஹஸ்தம் எடுத்துட்டு சர்வம் அப்படி சொல்லணும் வந்தார். கை காட்டி சொல்லணுமா சர்வம், அப்புறம் அந்த கூட இழுத்து சொல்லு சர்வம். மேலதெல்லாம் சும்மா உதாரணம். அப்போ இம்பார்ட்டன்ட் சின்ன வரிதா பாருங்க. இதகும் சர்வம், இது மொத்தம் எது இருக்கின்றனதோ அது ஆத்மா அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. சரியா? அப்படி என்ன அர்த்தம்? என்ன இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அதுக்கு ஐ ஆம் ஆல் திஸ், திஸ் ஆல் ஐ ஆம், எல்லாமே நான் தான். சரியா? சரி, இப்ப இந்த குட்டி இந்த சின்ன வரி இதுல நமக்கு என்னதான் கன்வே பண்றது? பேசிட்டீங்க இல்ல சார், இவ்வளவு நேரம் பேசிட்டோம். கன்சாலிடேட் பண்ணி ஒரு 4 முக்கியமான விஷயங்களை நமக்கு இந்த வாக்கியத்து மூலமா இல்லை இந்த மந்திரத்து மூலமா நமக்கு யாக்ஞவல்யர் என்ன தெரிவிக்க விரும்பினார், என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு 4 பாயிண்ட்ஸ பார்க்கிறோம். ஒண்ணு என்ன, போன மந்திரத்துல 5வது மந்திரத்துல அவர் ஆத்ம ஜானம் பலம் என்னன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது கடைசியில பார்த்த அங்க கூட அந்த சர்வம் ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டா சர்வம் தெரிஞ்சுக்கிறது போல ஆயிடுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஏக ஜான சர்வ விஜானம் பவதேன். நம்ம இருக்கோம் அங்க இருக்கு சர்வம், அது இதகம் சர்வம் விதிதம். அங்க இது 5வது மந்திர கடைசியில ஆத்மனஹாவா அரே தர்ஷனேன சிரவணேன மத்யா விஜானேன இதகம் சர்வம் விதிதம் అనేది சொன்னாரா? அந்த ஞான பலத்தினை இங்க திரும்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு சொல்றதுக்காக சொன்னார். ஏக விஜானே திருடப்படுத்தி சொல்றாரு, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா ஆத்மா சர்வம்
அப்போ ஆத்ம ஞானம் வந்துச்சுன்னா சர்வ ஞானம் வந்துச்சு. நிறைய வாட்டி சந்தேகம் வரும், ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி ஆகுமன்னா, ஏன் எல்லாம் நீ தானே. இப்போ ஒருத்தர் யாரும் நல்ல டான்ஸ் ஆடுறாங்க, அங்க யாரும் சரீரம் பார்க்காத, ஆத்மா தானே. யாரும் நல்லா பேசுறாங்க, எல்லாம் உனக்குதான். அந்த எல்லா புகழ் பெயர் எல்லாம் உனக்குதான், உன்னுடைய விபூதி தான். அதனால எல்லாம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோ, எல்லாம் நான் தானே தெரிஞ்சுக்கோ, நீ பூரணம். உனக்கு எங்க குறை இருக்கே? அந்த குறைனேது இல்லைன்னா கவலைப்படுவியா? பொறாமைப்படுவியா? தாபத்திரைப்படுவியா? வேற விகாரங்கள் எல்லாம் வருமா? எதுக்கு? எனக்கு என்ன குறை இருக்க? பூர்ண நிறைவு, திருப்தி ஏற்படும். அதனால ஆத்மா மொத்தம் சொன்னா, அப்போ ஆத்ம ஞானம் என்ன, ஆத்மாதான் சர்வமனே ஞானம் வந்துச்சுன்னு என்ன ஆச்சு? சர்வம் ஞானம் வந்துச்சு. இது முதல். நம்ம ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ஆத்ம பிராப்தினால சர்வ காம பிராப்தி ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொன்னோம் தைத்திரியத்துல. ஓகே, சோ ஸ்ருதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி. அதனாலதான் அதெல்லாம் சொல்லி கடைசியில அந்த எல்லா காமங்களும் திரும்ப வச்சு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஆல் டிசைர்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்ட். அதனால இங்க சர்வான் காமான் சஹ சஹ அஸ்னுதே, யாரு பிரம்மனு தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த கடைசியில் என்ன பாடுறான் சாமவேதம், அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாத அஹ்கஸ்லோக. அது என்ன நிறைய வந்துச்சு, பூர்ணத்துவம் வந்ததுக்கு அப்புறம் நானே இதை அன்னமன் என்னங்க, எவ்ரிதிங் இஸ் ஐ அம் ஒன்லி, நாட் இந்த சாப்பாட்டு அன்னமன் இல்லைங்க அர்த்தம். த ஹோல் மேட்டர்ன்னு எது அது எல்லாம், அதுக்கு எங்க சர்ச்சிஸ்டம் இருக்கு, நான் இல்லாம நானே தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க என்ன சொல்லணும், ஆத்ம பிராப்தி இஸ் ஈக்குவல் டு சர்வ காம பிராப்தி இஸ் ஈக்குவல் டு பூர்ணத்துவ பிராப்தி. சரியா? உடனே அர்த்தம் என்ன, நான் லைஃப்ல எதுவுமே மிஸ் பண்ணல. ஐ டு நாட் மிஸ் எனிதிங் இன் மை லைஃப். அப்படிதான் அந்த திருப்தியோட இந்த சரீரம் போகணும். சரியா? அது இங்கு ரிவீல் செய்யப்பட்டது. இந்த விஷயம் டிஸ்கஷன்னால மூணாவது விஷயம் என்ன புரிய வச்சார் நமக்கு, இந்த சர்வாத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த யூனிவர்சல் அவனேது வரும். அப்பதான் முடியும் అనేది கூட நமக்கு தெரிஞ்சு. அதனால சர்வாத்ம பாவம், எத்தனை இடத்துல சர்வாத்ம சர்வ சமதர்ஷனம்னு பேசிட்டு இருக்கிறோம் தவிர அதுக்கு கிளாரிட்டி நமக்கு நல்லா கிடைச்சிருக்கணும். சர்வத்திர சமபாவம் அண்ணன் சமபாவம் தர்ஷனம், அது இப்பதான் எப்போ இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த யூனிவர்சல் லவ்வே வரும். யூனிவர்சல் லவ், நாட் அதர்வைஸ். விஸ்வ பிரேமா பேர் வச்சுக்கலாம், போர்டு வச்சுக்கலாம், ஞானம் இருந்தா அது சாத்தியம். அதனால இதுக்கு லாஜிக் பிஹைண்ட் மைத்ரேயர் சொன்னார், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அதனால நீ ஆத்மாதான் சர்வம் தெரிஞ்சுக்கோ. இனிமே நான் நேசிக்காதது நேசிக்க வேண்டியது என்ன இருக்கு, எல்லா டிசைர்ஸ் இருக்கு. பூரணம், இப்போ பூர்ணமதக பூர்ணமிதானே, அது என்னன்னு அப்பப்போ பேசிட்டோம். அந்த வார்த்தைக்கு இல்லை நிறையவே அர்த்தம் சொல்லி. புரதாரண்யக்கம் எவ்வளவு கிரேட், எப்படி இருக்க பாருங்க. சரி, இது முன்னாடி என்னுடைய பாவனை
நான் ஒரு ஆத்மா అని முன்னாடி என்ன அசல் ஒன்றும் தெரியாததுக்கு அப்புறம் இல்லை, வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே இந்த பிருதாரண்யகம் டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடியோ எதோ படிச்சோம். அப்போ வரைக்கும் கூட நான் ஆத்மானே சொல்லிட்டே இருக்குங்க. இது யூ ஆர் பிரம்மன் தத்துவமசி. ஓகே. ஆனா மிச்சம் எல்லாமே என்ன பேசிட்டு இருக்கிறோம் வேதாந்தத்துல கவனமா கேளு. அனாத்மா, எல்லாம் அனாத்மா சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ அனாத்மா అనేది இல்லப்பா. ஏன் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ற? அதனால எவ்ரிதிங் எல்ஸ் ஆத்மா ஒன்லி. அனாத்மானே வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அனாத்மானி நீ எது நினைக்கிறோ, இது முன்னாடி எது அப்படி தோணிச்சோ அதெல்லாத்தையும் மித்யாத்ம நிச்சயம் மட்டும் பண்ணணும். அந்த பாயிண்ட் வரும். ஸோ இப்போதைக்கு அது புரிஞ்சதுனால, அதனால ஐ லவ் த மோஸ்ட் అనేదికి இப்போ கரெக்டா மீனிங், பிகாஸ் ஐ ஆம் எவ்ரிதிங். అసలు ஐ லவ் த மோஸ்ட் கூட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன சொல்லணும்? யாருக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? நானே இருந்த அப்புறம் நான் என்ன யாருக்கு என்ன சொல்லுவேன்? அந்த சினிமாவில் டைலாக் மாதிரி அவனே பார்த்துட்டு, ஐ பாத்தியா எப்படி இருக்கோ, உன் பேசின போல இருக்கு. என்ன யாரு கூட பேசுறான்? பிரதிபிம்பம் கூட பேசுறான். பிரதிபிம்பம் சத்தியமா என்ன? மித்யா. அதனால ஸோ இந்த அறிவு வந்தாதான் இந்த நான் இது என்ன சொன்னோம், ஐ லவ் த மோஸ்ட் అనేది ஒரு வில் பவர்னால உருவாக்கின ஐடியா இல்லை, சகஜம், இன்ட்ரென்சிக். அதான் யாக்னவல்ல இருக்காங்க சொன்னது, இட்ஸ் நேச்சுரல். ஏன் அது நேச்சுரல் அப்படி ஆகுறதுன்னா, இருக்கிறது ஆத்மாதான். ஆனா அது விஸ்வம் சர்வாத்ம பாவனை வந்துச்சுன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுது. அதனாலதான் பகவத்கீதையிலோ பக்தி யோகத்திலோ அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்கார. அங்க ஒரு வார்த்தை எல்லாமே இங்க இருந்து இந்த மந்திரத்தை ஆதாரம் வச்சுக்கிட்டுதான் கிருஷ்ணர் அங்க சொல்லியிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், அத்வேஷ்டா சர்வபூதான மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்கார சந்துஷ்ட சததம் யோகி, எல்லாம் இந்த மந்திரம் பேஸ் பண்ணிட்டான். அப்புறம் நாலாவது என்ன ஆச்சுன்னா, இங்கதான் ஜகத் மித்யாத்வம் கூட ரிவீல் ஆயிடுது. ஜகத் மித்யாத்வம். இது மித்யாத்வம் என்னன்னா, ஆத்மா மட்டும்தான் எப்போ யாக்ஞவல்கர் இங்க சொன்னாரு இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ ஆத்மா தவிர வேற ஒண்ணு இல்லை. அப்ப வேறவா காணப்படுறதுன்னு தெரியுதுன்னு சொன்னா, அது ஆத்மா இல்லாம, ஆத்மா சப்போர்ட் இல்லாம அசல் இதெல்லாம் காணப்படுமா? அப்படி என்ன ஆத்மனு தான் நீ இந்த விதமா ராங்லி எரோனியஸ்லி யூ ஆர் பர்சீவிங். ஆத்மனு தான் நீ இந்த விதமா நீ நினைச்சுக்கிட்டு பாக்குற. நீ இப்படி நினைச்சு பாக்குறது சத்தியம் இல்லை, அது மித்யான்னு சொல்லணும். அது மித்யான்னு சொல்லணும். இல்ல சிம்பிளா என்ன சொல்ல, நாமரூபம் மித்யா. நாமரூபம் இல்ல. இங்க என்ன நாமரூபம்? பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்துச்சு. அதெல்லாம் சேர்ந்துச்சுட்டா பிறந்தாச்சுன்னு சொன்னேன். அதெல்லாம் அப்படி திரும்பி போயாச்சுன்னு அதுக்கு ஒரு பேரு கொடுத்த. அதுக்கப்புறம் ஆட்டம் ஆடுற. அதுக்கப்புறம் ஐயோ சம்சாரம் எல்லாம் தொடங்கிச்சுல்ல. அதனால அஸ்தி பாதி பிரியம் பிரம்ம ரூபம், நாம ரூபம் ஜெகத் ரூபம்.
திருஷ்ய விவேகத்துல அந்த மூணுத்தினே மூணு இல்ல, அது ஒண்ணுதான், மூணு. அது கரெக்ட். அதொண்டு நித்யா. சரியா? இப்படி இந்த ஜெகத் மித்யாத்வம் கூட நமக்கு ரிவீல் செய்யப்பட்டது. அதனால அடுத்தது என்னன்னா, இன்னொரு விதமா இதுன்னு விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. இது என்னன்னா டெக்னிக்கல, கொஞ்சம் வியாக்கரண பரமா இந்த விஷயத்தினை விசாரணை பண்றதுக்கு கூட நமக்கு இதுல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த சின்ன குட்டி வரி படிச்சோமே, அதுல நீ கொஞ்சம் சூக்ஷ்மமா பார்த்தா வியாக்கரண பரமா டெக்னிக்கல்ல அங்க ஒரு விசாரணத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது பண்ணும்போது கூட உனக்கு இன்னும் இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய முக்கியத்துவம் என்ன అనేది நமக்கு யாக்ஞவல்க்யர் தெரிவிச்சாருன்னு சொல்லி உனக்கு தெரியும். அது ரொம்ப விசாரணை பண்ணல. இப்போ ஜஸ்ட் எனக்கு 2 minutes is there. இன்ட்ரடியூஸ் பண்றேன். என்ன சார் அதுன்னா சாமானாதிகரண்யம். சாமானாதிகரண்யம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வரியில பல பதங்கள் இருக்கும்போதும் பல பதங்கள் எல்லாமே ஒரே விபக்தி ரூபంలో இருந்தா அதுக்கு சாமான்யாதிகரணம்னு பேரு. ஒரே விபக்தி ரூபம். விபக்தி என்ன தெரியும் இல்லையா? அப்படின்னா எந்த ஒரு ப்ரிபோசிஷனும் இன், ஆஃப், பை, ஃபர், ஃப்ரம் இது எதுவுமே மேக்சிமம் இருந்த அந்த நவுனுக்கு இன்னொரு ப்ரொனவுன் இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்டுக்கே இன்னொரு ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் இருக்கலாம். அவளை தவிர மிச்சம் இந்த ப்ரிபோசிஷன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு சென்டென்ஸா காணப்பட்டா அதுக்கு பேரு சாமான்யாதிகரணம் சம்ஸ்கிருதத்தில். சரியா? இங்கிலீஷ்ல அப்போசிஷன், ஏ நாட் ஓ, அப்போசிஷன் APPO. பல பதங்கள் இருக்கும் சென்டென்ஸ்ல, ஆனா எல்லாம் சேர்ந்து தெரிவிக்கிறது ஒண்ணுதான். அதனால அங்க ப்ரிபோசிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்றேன். அப்புறம் உதாரணத்துக்கு இப்போ தசரனுடைய புள்ள தசரத புத்திரஹா, சீதாபதி, லக்ஷ்மண அக்ரஜக. தசரன் புத்திரனான சீதாவுடைய பர்த்த ஆன லக்ஷ்மணனுடைய பெரிய அண்ணன் ஆன ராமர். இப்ப இவ்வளவு சொல்லுதெல்லாம் அந்த ராமர்னு பத்தி தான் இல்லையா? இப்படி இருக்கும் சாமானியாதிகரணம்னா. இந்த சாமானியாதிகரணம் டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட், வேற வேற இடத்துல வேற வேற அர்த்தத்தோட விசாரணை பண்ணி உபயோகப்படுத்துறது உண்டு. சரியா? இதுல முதல்ல விசேஷண விசேஷ பாவே சாமானாதிகரணம். விசேஷண விசேஷ எக்ஸெக்டிவ் நவுன் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அந்த எக்ஸெக்டிவ் அந்த நவுன் பத்தி தானே சொல்றது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சாமானியாதிகரணம். சரியா? அப்படி என்ன சொல்லணும்? இங்க முக்கியம் என்னன்னா அது ரெண்டும் ஒரே கேஸ் எண்டிங்ல இருக்கணும். விபக்தி ஒன்னாவா இருக்கணும். இப்போ நாமினேட்டிவ் கேஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன் ஒன்று வருது, ராமஹ, நாமினேட்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவோம். விபக்தி தமிழ்னு தெரியல, நீங்க எப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க. ராமஹ, ராமனுக்கு, ராமன்னால, ராமனுக்காக, ராமன் ராமனுடைய, ராமனுக்குள்ள, ஹே ராமனத ஒரு லாஸ்ட் சம்போதனை இது. அப்போ திரும்பி தீரஹ ராமஹ, வீரஹ ராமஹ,
என்னது அந்த தீரக ஆல்சோ அகாராந்த பும்லிங்கம் போல் இருக்கு. அதனால அது எக்ஸெக்டிவ். யாருக்கு எக்ஸெக்டிவ்? நவுனுக்கு எக்ஸெக்டிவ். அதனால தீரக, வீரக, சூரக, ராம. சரியா? இது முக்கியமா இங்க விசேஷண, எக்ஸெக்டிவ் அண்ட் நவுன். இப்படி நீ எத்தனை எக்ஸெக்டிவ் சொல்லு, அது ஒரு டைப் ஆஃப் சாமானாதிகரணம் சென்டென்ஸ். நீலம் உட்பலம், ப்ளூ லோட்டஸ், ப்ளூ லில்லி, உட்பலம் லோட்டஸ். இங்க இன்னும் இதெல்லாம் தேவையில்லை. ஃப்ரம், புஷ்பத்து மேல நீலம், புஷ்பத்தினால நீலம், நீலத்தினால புஷ்பம், அது ஏதாவது இருக்கு. ஒரு ப்ரிபோஷன் கிடையாது. ஆனா ரெண்டு நீலம் உட்பலம், அந்த அந்த வந்துச்சு. அது ரெண்டு டியூட்டர்ஜென்ட்னால. ஸோ இப்படி எந்த ப்ரொவிஷன் இல்லை. இது ஒரு டைப். ரெண்டாவது ஐக்கிய சாமானாதிகரண்யம். ஐக்கியன்னா இங்கேயும் அந்த கேஸ் எண்டிங் எல்லாம் சேம் தான். ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க நவுன் எக்ஸெக்டோட சேர்ந்து இருக்கு. இங்க ஒரு நிறைய நவுன்ஸ் மட்டுமே இருக்கும். நிறைய நவுன்ஸ் மட்டுமே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் மொத்தம் கூட ஐக்கிய சாமானியாதிகரணம், அது ஒரே சென்டென்ஸ் எடுத்துக்கணும். ஆக்சுவலி 1000 பேரு, 1000 நாமங்கள், நம்ம ஸ்லோகம் பிரிச்சிடும். நீங்க எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் அது மேஸ்குலின்னால எல்லாமே விஷ்ணு, விஸ்வம், விஷ்ணு. ஆனா அது இவ்வளவு சொல்லிட்டே போனா விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு, இவ்வளவு யாரு பத்தினா அந்த ஒரு விஷ்ணு பத்தி. 1000 பேரு நாமம் ஒரு விஷ்ணு பத்தி தான். ஐக்கிய சாமானியாதிகரணம். இன்னும் நமக்கு வேண்டிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். தத்து துவம் அசி, எல்லா மகா வாக்கியங்களும் கூட இந்த ஐக்கிய சாமானியாதிகரணத்தில் இருக்கு. அகம் பிரம்மா அஸ்மி, சர்வம் கலு இதம் பிரம்மா. எல்லாமே அயம் ஆத்மா பிரம்ம, ஐக்கிய சாமானியாதிகரணம். பொதுவா சாஸ்திர சோயம் தேவதத்தா, அயம் சஹ, அயம் தேவதத்தா. அந்த சஹ தேவதத்தா ஒரே ஆளு பற்றி தானே சொல்லுது. ஐக்கிய சாமானியாதிகரணம். மூணாவது உபாசனாயாம் சாமானியாதிகரணம். ரெண்டு சொல்லி அதில் நீ உபாசனை பண்ணும் அப்படின்னு சொல்றது சில சாமானியாதிகரணம் இருக்கும். எப்படி? புருஷா அக்னிஹி, எங்க சாந்தோக்கியோபனிஷத்துல பஞ்சாக்னி பிரக்கிரிய பத்தி சொல்லும் போது அங்க புருஷோவாவா கௌதம அக்னிஹி, கௌதம அங்க சிஷ்யன், கௌதம அந்த புருஷனேதான் இந்த அக்னி. இப்போ இந்துல அதெல்லாம் சேர்க்க முடியுமா? எது அந்த விசேஷமா சொன்னதுங்க சரி வருமா? இல்லையா? புருஷனுடைய விசேஷம் அக்னியா? நல்லதானே. அப்போ கொண்டாட்டி தினந்தோறும் அவர் தலைமையில வச்சுட்டு சமைப்பான். இங்க விசேஷமா எடுத்துக்க முடியாது. சரி, ரெண்டு ஒண்ணு தானே. புருஷன் அக்னி ரெண்டு சமா. அப்படியா? இங்க புருஷன் அந்த அக்னின் உபாசனை பண்ணணும். இல்ல புருஷன் அக்னியா பாவிக்கணும். உபாசனன்னா என்னது? அத்தஸ்மின் தத்புத்தி, இல்லாததுல ஒன்னு கல்பிச்சு நினைச்சுக்கிறது. ஸோ உபாசன சாமானிய அதிகரணமனி ஒரு மூணாவது வகை இருக்கு. சரியா? அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் பதங்கள், கேஸ் எண்டிங். ஆனா ஒன்னு should meditate upon other one. சரியா? அப்புறம் நாலாவது பாதாயாம் சாமானாதிகரண்யம். பாதாயாம் ரெண்டு பதங்கள் சொல்லியாச்சு. அது சொல்லும் போது ஒன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு நோஷன் நெகேட் பண்றதுக்காக இன்னொரு ஸ்டேட்மெண்ட். சரியா? என்ன அது? அயம் சர்பஹா ரஜ்ஜுஹு.
இந்த பாம்பு அது பாம்பு இல்ல நிஜமா, அது கயிறு. இப்படி சொல்றதுனால என்ன ஆச்சு? ரஜ்ஜுகு சர்பஹா ரெண்டும் ஒரே கேஸ் எண்டிங்ஸ்ல இருக்கு. இது சொல்றதுனால அங்க சர்ப்பம் అనేది நெகேட் ஆயிடுச்சு. இப்படி பாதாயம், பாதான்னா நெகேஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வேர்டு நெகேட் ஆகும், இன்னொன்னு ஹைலைட் ஆகும். இப்ப இந்த 4த்துல இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது சார் அப்ளை பண்ணணும்? அந்த விஷயத்துல நம்ம அடுத்த வாரம் விசாரணை செய்யும். அதுக்குதான் இப்போ இது எதில் அப்ளை பண்ணணும், சரியா? ஸோ 4 சாமானிய அதிகரணங்களை பற்றி சொன்னோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.